மட்டக்களப்பில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை தொழுநோய் விழிப்புணர்வு பேரணி இடம்பெற்றது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் அலுவலக பணிப்பாளர் வைத்தியர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் கல்லடி பாலத்திலிருந்து ஆரம்பமான இந்த விழிப்புணர்வு பேரணியானது நகரின் பிரதான வீதிகளினூடாக மட்டக்களப்பு நகரை சென்றடைந்து பின்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையை வந்தடைந்தது. இதன்போது மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளர் என் தனஞ்சயன், வைத்தியர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள், தாதியர், பாடசாலை மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி சென்றமை குறிப்பிடத்தக்கது. ஒருமுறைக்கு இருமுறை யோசிக்கவும். உங்களுடைய குழந்தைகள், கணவன், மனைவி, சகோதரர்கள் தொழுநோய் ஏற்பட்டதன் காரணமாக பாரபட்சப்படுத்தலையும் தடுப்போம். தொழுநோயாளர்கள் முற்றிலும் சுகமாக இயக்கத்திற்கு மோத மாதிரி போடாது. காலத்துல எங்க இருந்த தேடி பிடிக்குமா? மாற்றிலுள்ள உணவிடமிருந்து இன்னொருவருக்கு தோற்றம் சாதாரண சலுகைகளும் சென்று எனப்படும் கோதுமலை வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் தொடர்பான சந்தேகங்கள், ஆலோசனைகள், பொறுப்புகள் அனைத்தையும் இங்கே பெற்றுக் கொள்ளலாம். மற்றும் எனது தொழிலாளர் உதவி தொலைபேசி இலக்கமான மற்றும் முதலில் இந்த நடைபவனையை தொடர்ந்து கேட்லாய், அதாவது தொழில்நோயாளர்களுக்கான உதவும் நிலையம் மற்றும் ஆலோசனை மையம் என்பன தற்போது திறந்து வைக்கப்பட தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுக்கு ஸ்டேக் ஹோல்டராக நாளப்படுவது எம்பி, சட்டிக்லோ, யூனிவர்சிட்டி ஸ்கூல், யூனிவர்சிட்டி, ஃபேக்கல்டி மற்றும் நமது அனைத்து நிறுவனங்கள் சட்டிக்லோ கல்லூரிகள் தேசிய தொழுநோய் தடுப்பு மாதத்தினை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்ட சுகாதார சேவைகள் பணிமனை பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களை நடத்தி கொண்டு வருகின்றது. அதன் ஒரு அங்கமாக இன்று மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையுடன் இணைந்து
ஏனைய அரசாங்க நிறுவனங்களின் பங்களிப்புடன் நாங்கள் இன்று விழிப்புணர்வு நடைபவனி ஒன்றை தொழுநோய் சம்பந்தமான கட்டுப்பாடுகள் சம்பந்தமான விழிப்புணர்வு நடைபவனி ஒன்றை நாங்கள் இன்று நடத்தி இருக்கின்றோம். இந்த நடைபவனின் மூலம் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கையில் 2வது இடத்தில் தொழுநோய் பாதிப்புக்குள்ளான மாவட்டமாக மட்டக்களப்பு விளங்குவதால் அதிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காக அனைவரும் ஒன்று கூடி இந்த நடைபவனியை மேற்கொண்டிருக்கின்றோம். இதே போன்று நாங்கள் பாடசாலை மட்டத்தில் விழிப்புணர்வு போட்டிகளையும் அதே போன்று பல சாராத அலுவலகங்களிலும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். பொதுமக்கள் இதற்காக ஒத்துழைப்பு எங்களுக்கு தர வேண்டும். அதே நேரத்தில் விழிப்புணர்வினை ஏற்படுத்துவதன் மூலமாக எங்களுடைய வருங்கால சிறார்களையும் வருங்கால சந்ததியையும் காக்கின்ற கடமை எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக தொழுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வுகளை நாங்கள் நடத்தி தொழுநோயிலிருந்து எங்களுடைய பிராந்திய மக்களை காப்பாற்றுவோம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.